என் அப்பனை பத்தி என் தம்பியை பத்தி முழுசா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு தைரியம் இருந்தா நீ வெள்ளிக்கிழமை கிளம்புடி. என்னடி பாக்குற? என்ன உனக்கு அவ்வளவு திமுறா? நான் உன் பொண்ணு. தாத்தா பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு பிடிக்காத விஷயம் நம்பிக்கை துரோகம்னு. இது எல்லாமே எனக்கு தெரியும். நீ எப்படி கல்யாணம் பண்ண? லவ் பண்ணி ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ண. நீ பண்ணா சரி, நான் பண்ணா தப்பா? உன் தம்பியும் நீயும் என்ன பண்ணாலும் நான் வெள்ளிக்கிழமை போறது உறுதி. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. பாக்கலாண்டி. நான் இவ்வளவு நாளா நல்லா வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டேன், இனிமேல விட மாட்டேன். உன்னால முடிஞ்சா பாத்துக்க. என்ன மதி, ஒன்னும் புரியாத மாதிரி நிக்கிற? இப்ப எதுக்கு மாமா இவன் வந்தான்? இவ்வளவு நாள் வராத இப்ப எதுக்கு வந்த? அதானே வெள்ளிக்கிழமை தானே வர சொன்னேன். ஏன்டா அன்னைக்கு வந்து நல்லா கேளு, அடி போடு. மாமண்ணா அம்பிட்டு முட்டாளாடாமா? மதி, வெள்ளிக்கிழமை நடக்கிற கல்யாணம் நடக்கும். அத நீ இல்ல, இவன் இல்ல, உங்க அப்பா இல்ல, இந்த ஊர் உலகமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியும். கல்யாணம் நடக்கும். அனைவன் தான் மாப்பிள்ள. என்ன பாக்குற? இது இப்ப எடுத்த முடிவு இல்ல. என்னைக்கு என் மதி உன்னையதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சோ அப்ப எடுத்த முடிவு தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேர் ஒருத்தர் காதலிக்காக மட்டும் என் மதியை உனக்கு கண்டுபிடி தர முடியுமா? நீ எம்பிட்டு தூரம் கடைசரி என் மதிக்காண்டி நிக்கிறங்கிறதே நான் தெரிஞ்சுக்கணும். என் மதிக்கு நீ எம்பிட்டு முக்கியங்கிறதே நான் புரிஞ்சுக்கணும். எப்ப நீ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவளுக்காண்டி நின்னியும் பிடிச்ச ஒருத்தனுக்காக எப்ப என் மதி என்னெல்லாம் பண்ணலாம் துணிஞ்சிட்டாலும் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நீ ரெண்டு பேரும் எங்க இருந்தா நல்லாதான் இருப்பீங்க. தம்பி, போன் அடிச்சு அப்பாவையும் அக்காவையும் வர சொல். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தான் கல்யாணம். பேசி தட்டு மாத்திக்கலாம். மன்னிச்சிடுறா, நீ என்னை மன்னிச்சிடுறாமா? மதி, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்க்ஸ் மாமா. ஏய், உன்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல, இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கோவப்பட்டு பேசிவிட்டேன், அடிச்சுட்டேன், ஏதாவது என் காதுல பட்டுது வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? ஏண்டா அப்படி இருக்க? நான் எவ்வளவுதான் எங்களுக்காக பண்ணுவேன். என் கூட பிறந்த தம்பியா இருந்தா கூட இவ்வளவு பண்ணிருக்க மாட்டான்டா. என்னமா சொல்ற? ஆமாண்டி, இவன் என் கூட பிறந்த தம்பி இல்ல. மாமா, அம்மா சொல்றது உண்மையா? சொல்லுங்க மாமா. என்னை பெத்தவங்க யாருன்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசுலயே புத்தி சுபாவம் இல்லாதன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சோத்துக்கே வழி இல்லாம தெரு தெருவா தெரிஞ்சுட்டாம. அப்படியும் சில பேர் பாவப்பட்டு ஒரு 2 ரூபா போட்டு போவாங்க. அதை வச்சு அப்போதைக்கு என்ன சாப்பிட முடியுதோ சாப்பிட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கை. அப்பதான் ஒரு நாள் என் வாழ்க்கையில சக்தி வேலையா வந்தார். அவர் வீட்டுக்கு கூட்டி போனார். வந்தப்ப அவ்வளவு வசதி இல்லை. நாங்க எங்க அப்பாவுக்கும் கால் முடியாது, அவர்னாலே வயல்ல வேலை செய்ய முடியாது. ஆள் வச்சு செய்யற அளவுக்கு நாங்களும் வசதி இல்லை. எங்க அப்பா கீழே போட்ட மம்முட்டிய இவன் கையில எடுக்க ஆரம்பிச்சான். என் நிலைமையே மாறுச்சு. இவன் சேர்த்ததான் அந்த சொத்தெல்லாம். நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால என் மேல இருக்க கோவத்துல எங்க அப்பா சொத்தெல்லாம் இவன் பேர்ல மாத்திட்டாரு. நானும் அந்த கோவத்துலதான் இவன்கிட்ட இப்படி நடந்துகிட்டேன். ஆனா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் தங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு முன்னாடி நீ எதை வச்சாலும் நிலைக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லாதவனா இருந்த எனக்கு நம்ம அப்பா தான் ஒரு மாதிரி ஒரு அப்பா, உன்ன மாதிரி ஒரு அக்கா, மதி மாதிரி ஒரு அக்கா பிள்ளை இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பெத்தவன் யாரெல்லாம் தெரியாது.
எனக்கு சக்தி வேலையா தான் அப்பா, நீ தான் என் அக்கா, அம்புடுதான். இது என்னைக்குமே மாறாது. அப்படி நீ என்னை வெளியால பாத்தீங்கன்னா இப்படி விஷத்தை வச்சு குடிச்சு நான் அப்பா கிட்டே போய் சேர்ந்துறேன். இனிமே நான் கூட பிறக்காதவன் மட்டும் சொல்லாதக்கா. அப்ப நான் உண்மையா செத்து போயிடும் பாத்துக்க. டேய், பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதடா தம்பி. உங்க வீட்டுல சொல்லி வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம்ப்பா. என்ன வச்சுட்டு இருக்கா? நீ அதை பண்ணுவியா? யாரோ ஒருத்தனுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை, புடிச்ச பொண்ண எல்லாத்தையும் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீயா இருந்தா அப்படி பண்ணுவியா? யாராலையும் முடியாது. அப்படியே மாமா பண்றாங்க. அவர் எல்லாத்தையும் விட நீங்க தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் சேர்த்து வச்ச சொத்தை விட உங்க அம்மா தான் முக்கியம் நினைக்கிறாரு. அவர் உன் மேல வச்சிருந்த காதலை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறாரு. இல்ல அது தலானி எடுத்துட்டு போலான்னு வந்து. மாமா, ஏடாமா என் இடத்துல வேற யாராவது இருந்தா இப்படி விட்டு கொடுத்துருப்பியா மாமா? இல்லடாமா, அதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னா உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு அந்த காதங்கிற கர்மம் வந்திருக்காது. ஏன் மாமா? எல்லாரும் நீயும் ஒன்னாயிர முடியாதுல்லம்மா. சரி, நீ தூங்கு, நான் வெளியே படுத்துக்கடா. ஒத்தி வச்ச ஆசைதான் ஒத்துகச்சு பேசதான், செல்லு வண்டு பார்த்துதான் சிரிக்கிறதே. பட்டி முட்டை ஆடுதான், பட்டி வந்து சேர்ந்துதான், பட்ட வழியாகவே இருக்கிறதே. எவ வந்தாலும் என் அளவுக்கு என் மாமாக்கு யாரையும் பிடிக்காது. என் இடத்த நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன். என்னப்பா, இன்னும் உங்க அப்பாரையும் காணோம், உங்க அக்காவையும் காணோம், என்னாச்சு? அதாங்க என்னன்னு தெரியல. நல்ல நேரம் போதில்லப்பா, என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேள. போன் எடுக்கல. அப்பா, ஹலோ அப்பா, என்னப்பா போன் எடுக்க மாட்டேங்க? எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? டைம் வேற ஆகுது. ஆமா, எங்க அப்பா போன் தான். நீங்க யார் பேசுறது? அட்மிட் பண்ணிருக்காங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? உடனே வரேன். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே ஏன்டா இப்படி சாதமா சொல்றேன்? சரிவா போனேன். இல்ல நீங்க வேணாம், ஹாஸ்பிட்டல் எங்க சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா யார் என்னன்னு கேட்டு பிரச்சனையாயிரும். நான் போயிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். வரேன். கடவுளே, எல்லாமே என் குடும்பத்துக்கு தான் நடக்கணுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னவெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்க. சொல்லு. ஏக்கா, எதுக்கு இப்ப இப்படி அழுது புலம்புற? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், விடு, பாத்துக்கலாம். இல்லடா தம்பி, எனக்கு சரியா படல. மனசு கடந்து படபடக்குதுடா. சும்மா இருக்கியா? நீ பயந்து புள்ளைய வேற பயன்படுத்திட்டு இருக்க. மதி, நீ எதுவும் கவலைப்படாதராமா. நான் பயலுக்கு அங்க அனுப்புறேன். நாம அங்க இல்லாம இருந்தாலும் அவனுக்கு போய் சேர வேண்டி கண்டிப்பா போவோம். சரியா? சரி. எதுவும் கவலைப்படாத, மாமா இருக்கேன். மாப்பிள்ள,
ஆக்சிடென்ட்லாம் முக்கால்வாசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வச்சு தான் பார்ப்பேன். இந்த பையன் இப்போ தான் கிளம்பியிருக்கேன். வரவுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. தம்பி என்னாச்சு? எல்லாமே போச்சுடா. எல்லாமே இவனால. அக்கா அடிக்காத. நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? என் மாமாக்கு நிறைய நான் தொல்லை கொடுத்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்காக என் மாமா நிறைய நகை பணம் எல்லாம் பீரோல வச்சிருக்கு. அது எதுவுமே வேணான்னு திருப்பி கொடுத்துருவோமா? நீதான் ஒசூர்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டல்ல, நமக்கு அதுவே போதும். இது நமக்கு வேணாம், கொடுத்துடலாம். கொடுத்தா வாங்குவாருன்னு நினைக்கிறியா? கொடுத்தா வாங்க மாட்டாருதான். ஆனா இந்த மாதிரி சொன்னா என் கதிர் மாமா கேக்கும். இஷ்டம். மாப்பிள்ள, அவங்க அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, ஒன்றும் ஆகலையா? அவன் இந்த ஊர்ல இல்லையா? அப்புறம் அவன் வீட்டுல இருந்து அவங்க அக்கா கிடையாது, அவன் பொண்டாட்டி மாப்பிள்ள. இத கூட விசாரிக்காம என்ன மயிரோட புரியுது? எங்களுக்கே தெரியாது மாப்பிள்ள, ஊருக்குள்ள அப்படியே சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. குடும்பமே ஃப்ராடுக்கார குடும்பம். பாப்பா வீட்டுல தானே இருக்கு. உன்னை லவ் பண்ணதே இந்த மாதிரி ஏதாவது தேர்ன்னு தான். இதில் தான தர்மம் வேற பண்ணுறீங்களோ? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் உங்கள் மாமா ரொம்ப டேஞ்சர். அதான் இப்போயே வந்துட்டேன். எப்படியோ நீ கிடைச்ச சந்தோஷத்தில் உங்கள் மாமா என்னை தேட மாட்டான். நான் சேஃப்ல. நீ உன் லைஃப்பை பாரு. குட் பை.